என்ன இது விஜய்க்கு வந்த சோதனை? ஒரே நொடியில் திமுகவில் இணைந்து தாவேகாவினர். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். சென்னை தண்டார்பேட்டையில் கொடி வைக்க சென்ற தாவேகாவினர் திடீரென திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. சென்னை தண்டார்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நட்டு வைப்பதற்கு தாவேகாவை சேர்ந்து சில இளைஞர்கள் அங்கு வந்தனர். அதற்காக பெயர் பலகை அவர்கள் அங்கு வைத்துக் கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென போலீசார் வந்ததால் பதற்றம் நிலவியது. இதனை அடுத்து இங்கு அனுமதி இன்றி கொடி, பெயர் பலகை ஆகியவற்றை வைக்கக்கூடாது என போலீசார் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாது அங்கு வந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகளும் அனுமதி இல்லாமல் இவ்வாறு கட்சி பேனர், கொடி, பெயர் பலகை ஆகியவற்றை வைக்கக்கூடாது என கூறி உள்ளனர். பின்னர் அவர்கள் என்ன நினைத்தார்களோ திடீரென பெயர் பலகை எல்லாவற்றையும் தாவேகாவினர் அகற்றி கொண்டு சென்றனர். பின்னர் அடுத்த சில நிமிடங்களில் தாவேகா கொடி, பெயர் பலகை வைக்க வந்த நபர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அது தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது. முன்னதாக கடந்த அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை என்னும் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவரும் நடிகரும் ஆன விஜய் கலந்து கொண்டு கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் ஆகியவற்றை அறிவித்தனர். அதில் எதை செய்தாலும் சட்டப்பூர்வமாக அதற்கான முறையான அனுமதியோடு நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் கொடி, பெயர் பலகை வைக்க சென்ற தாவேகாவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அவர்கள் திமுகவில் இணைந்தது சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது.